வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இப்போ நம்ம ஆர்ஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர், வெண்டைக்காய், உப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, கடுகு, மஞ்சத்தூள், சீரகம், வரமிளகா. மோர் குழம்புக்கு இப்போ அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சீரகம், மஞ்சத்தூள், வரமிளகா சேர்த்து தண்ணியை விட்டு அரைக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு சேர்க்குறேன், கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலை சேர்க்குறேன், இப்போ வெண்டைக்காய் சேர்க்குறேன், வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம், அப்போ தான் காயில் உப்பு சேரும். வெண்டைக்காய் பாருங்கள் வதங்கிருச்சு நல்லா. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வதக்கின வெண்டைக்காயை இந்த கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். இப்போது மோர் குழம்புக்கு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது இதில் சேர்க்குறேன். அரைச்ச விழுது சேர்த்தோம் இல்லையா, இப்போ அதோட தயிர் சேர்க்குறேன். இது புளிச்ச தயிர், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். மோர் குழம்பு கொதி வந்துருச்சு. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும். மோர் குழம்புக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும்போது வாசம் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. அதோட ஒரே ஒரு மிளகா தாளித்து கொட்டுறேன், ஏன்னா வாசம் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆச்சு. இதை இப்போது குழம்புல சேர்க்க போகிறேன். தாளித்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டியிருக்கேன். இதோட 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்கிற மோர் குழம்பு இது. எல்லோரும்
செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவை நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.